வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோலைங்க குழந்தைகளுக்கு விருப்பமான பால் பன்னு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பால் பன்னு செய்யறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேங்க. இந்த மைதா மாவு வந்து 125 கிராம் இருக்குங்க. அதே கப்பில் 1/2 கப் தயிர் சேர்த்திக்கலாங்க. புளிக்காத தயிராக சேர்த்திக்கோங்க. 4 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஏலக்காய் சேர்த்தி நல்லா பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். இது கூடயே 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துறேங்க. உங்களுக்கு பிடிச்சா வெண்ணெய் சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி நெய் சேர்த்திக்கோங்க. பன்னு நல்லா சாஃப்டாக வரக்குங்க. சோடா உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மாவு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு மாவு கட்டி இல்லாமல் கலக்கிட்டுங்க. தண்ணி வந்து நான் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா மாவை பிசங்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திட வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதுங்க. பாருங்கள் மாவு பார்க்குறக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. மாவு ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ மூடி வச்சிடலாங்க. அப்புறம் பார்க்கலாம். மாவு ஊறுட்டுங்க. சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கிறேங்க. அதே கப்லங்க 1 கப் சர்க்கரை சேர்த்துறேங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்து ஜீரோ காய்ச்சிக்கலாங்க. சர்க்கரை பாவு கூடைய ஏலக்காய் தூள் சேர்த்துறேன்னா சேர்த்திக்கலாங்க. நான் மாவு கூடைய ஏலக்காய் தூள் சேர்த்துனால நான் சேர்த்துலங்க. சர்க்கரை பாகுங்க ஒரு கம்பி பதம் வரணுன்னாலும் இல்லைங்க. பாகு நல்லா காஞ்சா போதுங்க. பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்குங்க. மாவு வந்து நான் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்குங்க. இப்போ வந்து பன்னு ஊற்றிக்கலாம். பன்னு வந்து இந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. பன்னு ஊற்றினோமே ஒரே செகண்டில் பன்னு நல்லா செவந்து வந்துடுங்க. அடுப்பு எக்காந்து கொண்டு சிம்மிலேயே வச்சுக்கோடுங்க. நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் பன்னு ரெடி ஆயிடுச்சு. சுத்தமாக எண்ணெய் வடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரியே எல்லா பன்னையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. பன்னு ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு இது மாதிரி பன்னு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து கோதுமை மாவுலேயும் செய்யலாம். ஆனால் இந்த அளவுக்கு சாஃப்டாக வராதுங்க. பால் பன்னு செய்யணும்னு விருப்பப்பட்டாங்க 10 நிமிஷத்தில் பால் பன்னு ரெடி ஆயிருங்க. மாவு ஊறுறதுக்கு மட்டும்தான் நேரம் ஆகுங்க. பால் பன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. பால் பன்னு ஜீரோக்குள்ளே போடையில ஜீரோவை லேசாக சூடு பண்ணி எடுத்துக்குங்க. பன்னுங்க ஜீரோக்குள்ளே போட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஜீரோலைங்க பன்னு போட்டு 2 செகண்ட்லேயே எடுத்துக்கலாங்க. பன்னு வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லைங்க. நம்ம வீட்டிலேயே ஈஸியான பால் பன்னு ரெடி பண்ணிடலாங்க. நம்ம கடையில் வாங்குவோன்ட்டே இல்லைங்க. பால் பன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தலாம். பால் பன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா சாப்பிட்டாமல் இருக்குதுங்க. இது மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.